தோஷம் என்பது இருக்கிறதா இல்லையா, அது எப்படி எங்களை போன்ற சாதாரண ஆளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்? அந்த தோஷத்தினால என்னென்ன பாதிப்பு இருக்கிறது? அந்த தோஷத்தை போக்குவதற்கு வழி என்ன? தோஷம் இருப்பது பல வகையில். சில பேருக்கு இந்த பிம்பிள்ஸ் இருக்கும், பருக்கள் 17, 18, 19 வயசு ஆயிடுச்சுன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று வரும். உங்களுக்கு நீங்கள் வயதுக்கு வந்து விட்டீர்கள் அப்படின்றது அது உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. அப்புறம் அதுவே போயிடும். அது வரல தோஷம். ஆனால் சில பேருக்கு அப்படியே முகமே இருக்கும், அப்படியே அடர்த்தியாக இருக்கும், போகாது. அது ஒரு கைண்ட் ஆஃப் தோஷம். சில பேருக்கு சம்பந்தம் இல்லாமல் முகம் எல்லா இடத்துலையும் சரியாக இருக்கும், ஒரு இடத்துல மட்டும். சில பேருக்கு வாழ்க்கையை பாதிக்க வைக்கும், சில பேர் உடலை பாதிக்க வைக்கும், சில பேருக்கு திருமணத்தையும் பண்ண வைக்காது, சில பேர் எந்த நேரத்திலையும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா அங்கே தீர்க்க முடியாத தோஷம் இருக்கிறது. இது எப்படித்தான் போக்குவது அப்படி என்றால், ஒருவருக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா ஈஸியாக போயிடும். உங்களுக்குள் எத்தனை தோஷம் இருக்குன்னு தெரியாது இல்லையா? சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் 3 திருமணம் பண்ணியிருப்பாங்க, அப்பயும் பிரச்சனை தீராது. அதெல்லாம் ஜென்மாந்திர தோஷம். அந்த ஜென்மம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஜென்மம் ஃபுல்லாக இருக்கக்கூடியவருக்கு போய் நான் தோஷத்தை சரி பண்ணணும் எப்படி பண்ணுவீங்க? எந்த விதமான தோஷம் இருந்தாலும் இப்போ நான் கொடுக்க போகிறத நீங்கள் அனைவருமே செய்யலாம். என்ன செய்யணும்? ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகா தனசேகர் ராஜா உங்களிடம் உரையாட வந்துள்ளேன். இன்றைக்கு எதை பற்றி பேச போகிறோம்? தோஷம். இந்த தோஷம் என்பது இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது, அதில் சந்தேகமில்லை. அது எப்படி எங்களை போன்ற சாதாரண ஆளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள முடியும்? சரி, தெரிந்து கொள்வதும் முடியும். அந்த தோஷத்தினால என்னென்ன பாதிப்பு இருக்கிறது, அந்த தோஷத்தை போக்குவதற்கு வழி என்ன? அதுதானே தேவை. தோஷம் இருக்குன்ட்டு சொல்லிட்டு போயிடலாம். அதை போகிறதுக்கு உண்டான வழிமுறையை சொல்லணும் இல்லையா? அதை தெரியாமல் இருந்து என்ன பண்ணுறது? அது முக்கியம் தானே. சரி, தோஷம் இருக்கிறது எப்படி தெரிந்து கொள்வது, அதை போக்குறதுக்கு வழி என்ன? தோஷம் இருப்பது பல வகையில் உங்களுக்கு காட்டப்படும், நமக்கு இண்டிகேஷன் கொடுக்கப்படும். இதை போக்குறதுக்கு ஜாதகத்தில் பரிகாரம்னு ஒன்று இருக்குது, அப்படி வழி இருக்கா? இல்லை உங்கள் நியூமராலஜி படி நீங்கள் எதனா சொல்லுவீங்களா? அப்படிலாம் கூட நிறைய இருக்குது, நாம் சொல்லுவோம். தோஷன்றது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, சில பேருக்கு இந்த பிம்பிள்ஸ் இருக்கும், பருக்கள். அந்த வயதுக்கு உண்டான அந்த பரு வரும். அந்த ஏஜின்னு ஒன்று வருதுனாக்கா உங்களுக்கு முதல்ல அந்த பிம்பிள்ஸ் வரும், உங்களை காட்டும். 17, 18, 19 வயசு ஆயிடுச்சுன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று வரும். உங்களுக்கு நீங்கள் வயதுக்கு வந்து விட்டீர்கள் அப்படின்றது அது உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. அப்புறம் அதுவே போயிடும். அது வரல தோஷம். அது ஜஸ்ட் ஃபார் இண்டிகேஷன். ஆனால் சில பேருக்கு அப்படியே முகமே இருக்கும், அப்படியே அடர்த்தியாக இருக்கும், போகாது. அது ஒரு கைண்ட் ஆஃப் தோஷம். சில பேருக்கு சம்பந்தம் இல்லாமல் முகம் எல்லா இடத்துலையும் சரியாக இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் கருப்பாக இருக்கும், மற்றெல்லாம் சிகப்பாக இருக்கும், இல்லை மாநிறமாக இருக்கும், அந்த இடத்துல கருப்பாக இருக்கும். அது தோஷம். எந்த நேரம் எண்ணெய் வடிஞ்சு கொண்டே இருக்கும். இப்படி தோஷம் முகத்தின் அடையாளமாக வெளியேறுதலும் உண்டு, உடல் ரீதியாகவும் காமிக்கும். வழக்கத்துக்கு மாறாக சில விஷயங்கள் உமிழி போன்று வெளியே வருவது, தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள்லாம் நடைபெறுவதெல்லாம் தோஷத்தின் வெளிப்பாடுகள். சகிம்சை. இதை வெளியேற்றுவது எப்படி, போக்குவது எப்படி, சரி செய்வது எப்படி? இது இருப்பதனால் என்ன பிரச்சனை? ஒவ்வொரு தோஷமும் வாழ்க்கையின் ஒரு பகுதியை நம்மளை ஏதோ ஒரு தொந்தரவு செய்யும், அதுதான் தோஷம். சில பேருக்கு வாழ்க்கையை பாதிக்க வைக்கும், சில பேர் தொழிலை பாதிக்க வைக்கும், சில பேர் உடலை பாதிக்க வைக்கும், சில பேர் எல்லாத்தையும் பாதிக்க வைக்கும், சில பேருக்கு திருமணத்தையும் பண்ண வைக்காது. அதுமாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சில பேர் எந்த நேரத்துலையும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா அங்கே தீர்க்க முடியாத தோஷம் இருக்கிறது. சரிங்க, நீங்கள் நிறைய தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, நான் சொல்லலை, இருக்கிறத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இது எப்படித்தான் போக்குவது அப்படி என்றால், பரிகாரம் மூலயமாவும் போக்கலாம், எண் கணிதத்து மூலயமாகவும் போக்கலாம், ஆன்மீகத்து மூலயமாகவும் போக்கலாம். முதலில் என்ன தோஷம் முதல் நாம் தெரிந்து கொள்ளணும். ஒருவருக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா ஈஸியாக போயிடும். உங்களுக்குள் எத்தனை தோஷம் இருக்குதுன்னு தெரியாது இல்லையா? அது ஒன்று இருக்குது இல்லையா? சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் 3 திருமணம் பண்ணியிருப்பாங்க, அப்பயும் பிரச்சனை தீராது. அதெல்லாம் ஜென்மாந்திர தோஷம். அந்த ஜென்மம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும்.
ஜென்மம் ஃபுல்லாக இருக்கக்கூடியவருக்கு போய் நான் தோஷத்தை சரி பண்ணணும் எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? அது எத்தனை திருமணம் பண்ணாலும் பண்ணக்கூடாது. அதைத்தான் நம்ம வேறு ஒரு நிகழ்வில் சொல்லியிருக்கோம். இந்த தேதியெல்லாம் திருமணமே பண்ணக்கூடாது. திருமணமே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தேதியில் ஒரு போய் திருமணம் பண்ணால் எப்படி நடக்கும்? இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும். அதுக்கு தான். ஸோ அப்போது இந்த தேதினாக்கா இதுதான் வாழ்க்கை, இதான் நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கிறத நாம் மாறி செஞ்சால் மற்றது நடப்பும் மாறி தான் நடக்கும். அப்போ நம்ம தோஷத்தை போக்கக்கூடியது என்ன வழிமுறை அப்படி என்றால், எப்படியாகணும் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் நமக்கு தெரியும். இப்போது என்னிடம் வரும் பட்சத்தில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அலசி பார்த்துட்டு என்னென்ன தோஷம் இருக்கோ அதுக்குண்டான சொல்லிடுவேன். அதற்காக எல்லாருமே என்கிட்ட வாங்க நான் சொல்ல முடியாது. அது யார் வரணுமோ, யாருக்கு ஃபேட் இருக்கோ அவங்க வரப்போகிறாங்க. இருந்தாலும் நம்மளோட நிகழ்ச்சியே நம்மக்கிட்ட வந்தாலும் சரி, வரலைன்னா கூட நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணவே அதிலே உங்களுக்கு லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்களும் பார்க்கலாம். அப்படி தான் நம்ம நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. இதை தான் நான் கடந்த 35 வருடத்துக்கு குறைவில்லாமல் செஞ்சு கொண்டு வருகிறேன். இப்பொழுதும் அதை செஞ்சு கொண்டு வருகிறேன். எந்த விதமான தோஷம் இருந்தாலும் இப்போ நான் கொடுக்க போகிறதை நீங்கள் அனைவருமே செய்யலாம். அது என்ன மாதிரி தோஷம் இருந்தாலும் அப்படியே விலகும், மாறும், மாற்றுதல் கொடுக்கும். என்ன செய்யணும்? ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பேர் மாற்றுறதும் அதெல்லாம் போகட்டும், அது இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம், அதை அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல வருவதற்கு முன்னாடியே தோஷத்தை விலகிட்டு வாங்க. நான் எல்லாத்துக்கும் கூட வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். சில பேர் அந்த தோஷம் இருக்கும், அதை கழிச்சிட்டு கூட என்னை வந்து நிம்மராஜ் பாருங்கன்னு சொல்கிறதும் உண்டு. அதனால் முன்கூட்டியே இப்போ இதையும் சொல்கிறேன். ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த எலுமிச்சம்பழம் பாதி பச்சை பாதி மஞ்சளாக இருக்கும். அந்த மாதிரி அதை நல்லா கையில் உருட்டி கொள்ளுங்கள். அதை கொலன்னு ஆகிட்டு அதை நல்லா ஹோல் போடுங்கள். அதில் உள்ள எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு எடுத்துருங்க வெளியே. அதுக்குள்ளே கேஸ்டர் ஆயில், விளக்கு எண்ணெய், தீப எண்ணெய் அல்ல, விளக்கு எண்ணெய் அதுக்குள்ளே போடுங்கள். விட்டுட்டு பஞ்சுத்திரியை நல்லா எண்ணெயில் துவைச்சிட்டு அதுக்குள்ளே போடுங்கள். போட்டுவிட்டு தீபம் போன்று ஏற்றி உங்கள் வீட்டு வாசலில் 2 பகுதியில் 2 விளக்கு ஏற்றுங்கள். காலம்பரை 2, சாயந்தரம் 2. இதில் வந்து ஏன் சேஃப்டிக்காக சொல்கிறேன். அதாவது உச்சக்கட்ட டூ ஹையாக இருக்கிற தோஷம் உள்ளவங்களுக்கு இதை செய்யணும். குறைவாக இருக்கிறவங்களுக்கு இப்படி தேவையில்லை, வெறும் 2 எலுமிச்சம்பழம் போட்டால் போதும். ஆனால் நீங்கள் கேட்குறவங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் டூ ஹையாக இருக்கிறதே நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதனால் நீங்கள் இதை செஞ்சாலே ஒன்றும் தவறு கிடையாது. அது ஒரு தோஷமாக இருக்கலாம், 10 தோஷம் கூட சில பேருக்கு இருக்கும். அத்தனையும் வெளியேறிடும். காலம்பரை 5லேருந்து 6க்குள்ளே செஞ்சுருங்க. ஈவினிங்கு 5 to 6க்குள்ளே 2 எலுமிச்சம்பழம் உங்கள் வீட்டு வாசல், வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரீங்களா வாசல், அந்த வாசல் முதல்லேருந்து வர்றது கேட்டு, அடுத்து தலைவாசல் அவுட் சைடில் தான் இருக்கணும். வெளிப்பகுதியில் 2 எலுமிச்சம்பழத்தை வைக்கணும். முழு எலுமிச்சம்பழத்தை தீபம் ஏற்றணும். காலம்பரை 2, காலம்பரை 5 to 6, ஈவினிங் 6 to 6:30. இதை ஏற்றிக்கிட்டே வரீங்க தினமும். அடுத்து கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை இதே மாதிரி அம்மன் கோயிலுக்கு, எந்த அம்மன்னாலும் இருக்கலாம், இதே பேட்டர்னில் செய்யுங்க. 48 வாரம் கோயிலுக்கு, வீட்டில் 48 நாளுக்கு, வீட்டில் 48 நாளுக்கு, கோயிலுக்கு 48 வாரம் வெள்ளிக்கிழமை. எப்பேற்பட்ட தோஷங்களையும் வெளியேற்றி விட்டுரும். ஒருவேளை நீங்கள் வேணால் இப்படி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் முகத்தில் சில மாற்றங்கள்லாம் நிறைய இருக்கும். இதை செய்ய அது மாறும். ஆச்சரியமாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும். ஆமாம், செய்யுங்கள். இன்றையிலேருந்தே துவங்குங்கள், ஆரம்பிங்க. தோஷம் விலக திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு, திருமணம் நடக்காதவங்களுக்கு, தொழில் தொந்தரவு உள்ளவங்களுக்கு, மனப்பிரச்சனை உள்ளவங்களுக்கு, ஏன்னா சில இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கும். ஆமாம், டிப்ரெஷன் கூட ஆயிடுவாங்க. சில தேதிக்கெல்லாம் அது உண்டு. இதெல்லாம் அது மூலயமா செய்ய அவங்க சரியாயிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். தோஷம் பல வகைப்படுவது, பல விதத்தில் அவங்கள அதை தாக்கும். ஹெவியாக தோஷம் இருந்ததுன்னா அவங்கள டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் இந்த பூஜை பண்ணுறீங்க, அங்கே அது சரியாயிடும் அவங்களுக்கு. அதனால் இதை செய்யுங்கள். நிச்சயம். ஒருவேளை நான் சொன்னது இன்னும் நல்லா புரியல, நம்ம ப்ரோக்ராம் 2, 3, 3 முறை போடுங்க. ஏன்னா அதான் முதல்ல சொன்ன மாதிரி இது என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லை, நாம் வாழ்கிற வாழ்க்கையை நம்மளை வழி நடத்தி செல்லக்கூடிய ப்ரோக்ராம். அதனால் 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை போட்டு பொறுமையாக நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே அப்படி தான் சூப்பராக இருக்கும். அழகாக செய்யுங்க.
தோஷத்துக்கு மொத்த தோஷத்துக்கு வெளியேறதுக்கு உண்டான வழிமுறை இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஸோ நிச்சயமாக இனி கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியுடன் புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.